முருகன் வேறு சிவபெருமான் வேறு அல்ல. முருகன் சிவபெருமான் இரண்டும் ஒன்றர கலந்த தெய்வங்கள். உதயகிரி முத்து வேலாயுத சுவாமி அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு. இது ஈரோட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். ஈரோடு பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த முருகனுடைய ஆலயம் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். முத்து வேலாயுத சுவாமி ரொம்ப பழமையான ஆலயம். 1000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள ஆலயம் இந்த ஆலயம். ஏன்னா பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். சிவபெருமான் வேறு முருகன் வேறு அல்ல அப்படின்னு நான் சொன்ன முதல்ல. இதை பற்றின கதைகள் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். இந்த ஆலயம் பல அரசர்கள் மாறி மாறி அரசாட்சி செய்து ஆலயங்களை சிறப்பாக இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இப்ப பாதுகாக்கிறது அரசர்கள் இல்லைன்னு வச்சுங்களேன். அரசர் காலத்தில் அவர்கள் அந்த தூண்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நேர்கோட்டில் அமைந்து ஆலயம் மிக சிறப்பாக, அந்த கற்கள்லாம் ரொம்ப பழமையான கற்கள், புனிதமான ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முத்து வேலாயுத சுவாமி அப்படின்னு பேர் சுவாமிக்கு. இந்த முத்து வேலாயுத சுவாமி உதயகிரி அப்படின்ற பேர் எதுக்காக வந்தது அப்படின்னா, சித்திரை மாதத்தில் இந்த முருகனுடைய மீது சூரிய பகவான் வழிபாடு செய்கிறார். சூரிய பூஜை அப்படிங்கிறது நடக்கும். அதனால உதயகிரி அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுகிறது, செவிவழி செய்தி. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆலயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய முத்து வேலாயுத சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போறவங்க எல்லாருமே தோல் சம்பந்தமான வியாதி உள்ளவர்கள் எல்லாம் உடனே இந்த ஆலயம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. நிறைய பிரச்சனைகள், அதுவும் ஔஷதம் மருந்து உண்ணக்கூடியவர்கள் போனாங்கன்னா அந்த மருந்தை நிறுத்திடுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த கோயில்ல தனியா பைரவர் இருப்பார். பைரவர் சன்னதி தனியாக இருக்கும் முருகன் ஆலயத்தில். மிக முக்கியமான செய்தி, முத்து சட்டநாதர்னு சொல்லுவாங்க. சீர்காழியில அவருடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியதான் இந்த முத்து வேலாயுத சுவாமி. இந்த சுவாமி எப்படி நீங்க வழிபாடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அதனால எப்படி வழிபாடு செய்றீங்களோ தூய்மையான முறையில் செல்ல வேண்டும். ஆண்கள் கலர் ட்ரெஸ் போட்டு போறது அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது. வேஷ்டி துண்டுல போங்க, வெள்ளை வேட்டி கட்டுங்க, கலர் வேட்டி கட்டாதீங்க. இந்த மாதிரி முறையான வழிபாடுகளை தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு சென்றீர்களேயானால் வியாதிகள், சகல வியாதிகளும் நிவர்த்தி செய்யக்கூடிய முருகனாக அமர்ந்திருக்கிறார் முத்து வேலாயுத சுவாமி. கையிலே தண்டத்தை வைத்துக் கொண்டு ஆஜானுபாகுவாக நின்று அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு தருகிறது. எந்த ஆலயத்திற்கு சென்றால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறோமோ அந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆலயம் முத்து வேலாயுத சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, 108 தீபங்கள் ஏற்றி செவ்வரளி மாலை சார்த்தி செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்தால்
வெண்குஷ்டம், தோல் சம்பந்தமான வியாதிகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். இந்த வியாதிகள் இல்லாமல் இருப்பதற்காக இந்த ஆலயத்திற்கு செல்லணும். அது மட்டுமல்ல, ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய முருகனாக, சத்துரு சம்ஹாரம் செய்யக்கூடிய முருகனாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த முருகனுடைய வேலாயுத சுவாமி, முத்து வேலாயுத சுவாமியினுடைய அனுகிரகம் பெற்று சகல வியாதிகளையும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த சுவாமிக்கு மிக பிடித்தமானது தேன், தேன் அபிஷேகம். முத்து வேலாயுத சுவாமிக்கு தேன் அபிஷேகம் செய்து பூஜை செய்யுங்கள். நெய்யில் செய்த பதார்த்தங்கள், பசும் நெய்யில் செய்த பதார்த்தங்கள் நிவேதனம் செய்யுங்கள். இதெல்லாம் இந்த முத்து வேலாயுத சுவாமிக்கு பிடித்தமானது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பசு நெய் எங்கெங்க கிடைக்குது? கண்டிப்பாக கிடைக்கிறது. அந்த பசும் நெய்யை வாங்கி கொடுத்து அதில் தீபம் ஏற்றுங்கள். முடியவில்லை என்றால் அதை வாங்கி கொடுத்து உள்ளே தீபம் ஏற்ற சொல்லுங்கள். இந்த முத்து வேலாயுத சுவாமியை மனதார தியானித்தாலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.